ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த தூய நாளை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரை நன்றியோடு தொழுது மகிமைப்படுத்துவதற்கு காலை வேளையை ஆண்டவருடைய பேரருளால் எங்களுக்கு ஈந்திருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் இவ்வாராதனையிலே ஆண்டவருடைய உடன் இருத்தலை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் தருகின்ற ஆற்றலோடு முன்னேறுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ள சிந்தைகள், ஆங்காங்கு காணொளி வாயிலாக ஆராதனையில் பங்கு பெறுகின்ற தம்முடைய பிள்ளைகள் அனைவருடைய உள்ளத்தினுடைய சிந்தைகளும் ஆண்டுடைய திரு சமூகத்திற்கு ஏற்புடையதாய் இருக்க வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தார் என்ற சாட்சியோடு முன்னேற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் புரிய வேண்டுமென்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமன். கிறிஸ்தவ பாமாலை 301வது பாடலை நாம் யாவரும் எழும்பி நின்று சேர்ந்து பாடுவோம். பாமாலை 301. உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகின்றேன் என்று தொடங்குகின்ற 301வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம்.
நின்றவாறே 45ஆம் சங்கீதத்தை முறையாக படிப்போம். முறையாக படிக்கப்பட வேண்டிய திருப்பாடல் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொருசரிகையாயிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். இணைந்து படிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபிப்போம். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே வந்து நிற்கின்றோம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்து தம்முடைய பேரருளினால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பெண் குழந்தைகள் ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை ஆசரிக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை பொக்கிஷங்களாக அருள் கொடைகளாக நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்வு சாட்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இடர்தல்களை உருவாக்குகின்ற காரியங்களை, செயல்களை பெற்றோராகிய நாம் செய்திருக்கிறோமா? பொய் சொல்லுகின்ற பண்பு, புறங்கூறுகின்ற பண்பு, பொறாமை குணம், கோபப்படுதல், இவைகள் பிள்ளைகளுக்கு இயல்பாக வருகிறது என்பதை விட பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவைகளை நம் குழந்தைகளும் வெளிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சியின் வாழ்வோடு நாம் வாழ்ந்திருக்கிறோமா?
நம்முடைய செயல்களும் நம்முடைய சிந்தைகளும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருந்திருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய நாம் சாட்சியற்ற நிலைகளோடு இருப்போமே. ஆனால் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு பெண் குழந்தைகளானாலும் ஆண் குழந்தைகளானாலும் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். பல நேரங்களில் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சமமாக நேசிப்பதற்கு தவறி இருக்கலாம். ஒரு குழந்தையை தந்தை நேசிப்பதும் ஒரு குழந்தையை தாய் நேசிப்பதும் அல்லது பட்சபாதம் காட்டி வளர்க்கின்ற சூழல்களிலே நாம் இருப்போமே. ஆனால் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பொக்கிஷங்களாகிய ஆசீர்வாதங்களாகிய என் அருமை பிள்ளைகளை சமமாக நேசிக்க, சமமாக அன்பு செலுத்த தவறிய சூழல்களை எண்ணி பார்க்கிறேன். என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய பேச்சை பல நேரங்களில் நம்முடைய காதுகளிலே வாங்காமல், நாங்கள் சொல்வதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே திணித்திருக்கின்றோம். பிள்ளைகளுடைய சிந்தைகள் என்ன, அவருடைய திறமைகள் என்ன என்பதை கூட நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தவறி இருக்கிறோம். இந்த சூழல்களை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். அனைத்து ஆற்றலும் மிகுந்த அருளும் நிறைந்த ஆண்டவர், உண்மையாக தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து விடுகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பை கட்டளையிட்டருளி தொடர்ந்து பாவம் செய்யாதபடிக்கு தம்முடைய தூயாவியாரின் வழிநடத்துதலையும் தேற்றுதலையும் நிறைவாக தந்தருளுவாராக. பிரியமானவர்களே, நம் குழந்தைகளை ஆண்டவர் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களை போல நம் குடும்பங்களுக்கு கிருபையாய் அழகுபடுத்தி தந்திருக்கிறார். ஆண்டவர் தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் சாட்சியின் பிள்ளைகளாக வளர்வதற்கு ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். நல்ல கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார், சுகபலனை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் சாட்சியின் பிள்ளைகளாக இருக்க நம் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே தந்த ஆசீர்வாதங்கள், நம்முடைய கிராமத்திலே தந்த ஆசீர்வாதங்கள், நம்முடைய தேசத்திலே தந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய விளையாட்டுகளும் சிரிப்புகளும் நம்மை மகிழ்விக்கிறது. கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவரை நன்றியோடு துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்துவோம். பலகீனங்களோடு இருந்த நேரங்களில் பலனை தந்து நடத்தினார். வேதனையோடு இருந்த நேரங்களில் வேதனைகளை நீக்கி சுகத்தை தந்து தாங்கினார். ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத அருள் கொடைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகின்ற நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற வேண்டுதலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமன். உட்காருங்கள். இப்பொழுது இந்நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். தேனிலும் மதுரம் வேதமதெல்லாம் ஏதுண்டு சொல் கண்ணே, அது ஜீவனுக்காமிர்தம் ஆவிக்கு சுகீதம் தினம் ருசி தேடு கண்ணே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாகம் யோபு 42 அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. யோபு 42 அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. யோபு தன் சகோதரருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்பதே. இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாகம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஓர் பெண் உங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேதபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகும். தூய ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. தூய ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. மத்தேயு 15:21 முதல் 28 முடிய. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து
ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமன் 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 ஆமன். நின்றவாறே கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் 428வது கீர்த்தனை பாடல், பாலர் நேசனே மிக பரிவு கூர்ந்திருந்த பாலரை ஏந்தி ஆசீர்வதியும் இயேசுவே என்ற பாடலுடைய பல்லவி மற்றும் முதலாவது சரணத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடல் பாடும்போது இன்றைக்கு குழந்தையை அர்ப்பணத்திற்காக கொண்டு வந்திருக்கின்ற அன்புக்குரிய பிரின்சிலின் ஃபெலிக்ஸ் அஜிதா குடும்பத்தினர் தங்களுடைய குழந்தையை முன்னால் கொண்டு வர அன்போடு கூட அழைக்கிறோம். பாலநேசனே மிக பரிவு கூர்ந்திருந்த பாலரை ஏந்தி ஆசீர்வதியும் இயேசுவே. பாலர் வந்திட தடை பண்ணுனாரண்டே. சால வந்தருள் தந்த தலை மேல் கை வைப்பீர். பாலநேசனே மிக பரிவு கூர்ந்திருந்த பாலரை ஏந்தி ஆசீர்வதியும் இயேசுவே. சபையார் உட்காருங்கள். தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனங்கள் முடிய உள்ள ஆண்டவருடைய வசனங்களை கேளுங்கள். சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவராகலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கின்ற செல்ல மகனை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்ற அன்பான சகோதரர் பிரின்சிலின் ஃபெலிக்ஸ், சகோதரி அஜிதா
குடும்பத்தினரை ஆண்டுடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் அன்பான பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து குடும்ப வாழ்வினுடைய ஆசீர்வாதமாகிய குழந்தை செல்வத்தை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுத்து இம்மட்டும் ஆண்டவர் நன்மையினாலே நிரப்பியிருக்கிறார். அன்பான சகோதரி அஜிதா அவருடைய பலகீன நாட்களிலும் ஆண்டவர் உடன் இருந்து தாங்கினார். இப்பொழுது அன்பான பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு தந்தையானேன், ஒரு பிள்ளைக்கு தாயானேன் என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சபையாக வாழ்த்துகின்றோம். அன்பான பிள்ளையை ஆண்டுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய குடும்பம் சகல நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் தொடர்ந்து நிரப்பப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். நன்மைகளை தருகின்ற ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் அருளிய நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். குடும்பங்களாக பிள்ளைகளை இணைத்து குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதமாகிய குழந்தை செல்வத்தை கிருபையினால் தந்து அழகு பார்க்கிறீர். அவ்வரிசையில் எங்கள் அன்பான பிள்ளைகள் பிரின்சிலின் ஃபெலிக்ஸுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். பாசமுள்ள தம்முடைய மகனோடு உம்முடைய கிருபையை தந்து நடத்தினீர். அவருடைய அன்பான துணைவியார் சகோதரி அஜிதாவுக்காக ஆண்டவரை துதிக்கின்றோம். தம்முடைய மகளையும் கிருபையாக நடத்தினீர். தம்முடைய மகளுடைய பலகீன நேரங்களிலும் ஆண்டவர் பலன் தந்து தாங்கினீர். தகப்பனே, துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு இணையான இன்பத்தை தருகிற எங்கள் ஆண்டவர் அன்பான குழந்தையை தந்து தம்முடைய பிள்ளைகளை மகிழ்விக்கும்படிக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்கள் செல்ல மகனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியிலே பலன் கொண்டு வளர சாட்சி நிறைந்த பிள்ளையாய் வாழ ஆண்டவர் அருள் செய்ய ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் அன்பான பெற்றோருக்காய், குடும்ப உறவுகளுக்காய் ஆண்டவரை போற்றுகின்றோம். அனைவருடைய ஜெபங்களும் உதவிகளும் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சபையார் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் செல்ல மகன் பிஜோவை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் செல்ல மகன் ஆவியிலே பலன் கொண்டு வளர ஆண்டவர் அருள் புரிவீராக. பெற்றோரோடு உடைய கிருபை இருக்கட்டும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரத்த கோட்டையில் ஆண்டவர் மறைத்து தாங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்வோம். ஆவியே
நாங்கள் கூப்பிடுகிற வேளைகளிலெல்லாம் எங்களுக்கு சமீபமாக இருந்து உதவிகளை செய்கின்ற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவருடைய வார்த்தைக்காக இந்த நாளிலும் காத்து நிற்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பல இடங்களில் தங்கியிருக்கிறார்கள். பலகீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருடைய பலகீனங்களும் நீக்கப்படும்படிக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய குணமாக்குகின்ற வல்லமை தம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே கடந்து செல்லட்டும் சுவாமி. தகப்பனே, தேவையோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. உயர்வுகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நன்மையினால் இந்த நாளில் நிரப்பும்படிக்கு உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானம் பெருகட்டும், குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற சாட்சியோடு முன்னேற தகப்பனே நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை தந்து எங்களை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தோடு கூட முன்னேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற வேளை எங்களோடு ஆண்டவர் பேசுகிறீர் என்கிற உணர்வோடு முன்னேற உதவி செய்ய வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். ஆண்டவர் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. பெண் குழந்தைகளுடைய ஞாயிறாக இந்த நாளை நாம் ஆசரிக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதையிலே வளர்த்துவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நன்றிகளையும் செலுத்த இந்த காலை வேளையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பெண் குழந்தைகள் ஞாயிறு என்ற இந்த நாளிலே பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதி செய்தல் என்கின்ற சிந்தனை பொருளை நமக்கு தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிறது. பெண் குழந்தைகளுடைய மதிப்பை உறுதி செய்தல். இந்த பெண் குழந்தைகள் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சூழல் சார்ந்து இன்றைக்கு நாம் பிள்ளைகளை எல்லாம் மிகவும் பெண் பிள்ளைகள் என்றால் அதை பொன் பிள்ளைகளாக பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்த பிள்ளைகளை நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் வழிநடத்துகின்றோம். ஆனால் திருமறையை சார்ந்து சிந்திக்கும் பொழுது அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நாம் மறக்கவும் கூடாது. அன்றைக்கு திருமறை எழுதப்பட்ட சூழ்நிலையிலே பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்களை இரண்டாம் நிலையாக பார்க்கின்ற போங்கு இருந்ததையும் நாம் மறக்க முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ராணிகளாக இருந்திருக்கிறார்கள், தலைவிகளாக இருந்திருக்கிறார்கள், நல்ல பாட்டு பாடுறவங்களாக இருந்திருக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஊழியக்காரிகளாக இருந்திருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை நாம் எண்ணுவது உண்டு. ஒருவேளை நம்ம நினைப்போம், 4-5 பெண் பிள்ளைகள் கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தாருன்னா அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள். அந்த 5 பிள்ளைங்களும் படித்து அல்லது அந்த 6 பிள்ளைகளும் படித்து ஒரு பெரிய வேலைகளில் போய் அந்த பெற்றோருக்கு கடைசி நாட்களிலே நம்ம சொல்லுவோமே செல்ல சோறு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண் பிள்ளைகள் மோசமானவர்கள் என்று அல்ல, கர்த்தர் கிருபையாக ஆண் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண் பிள்ளைகளும் நன்றாக கவனிப்பார்கள், நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் பெண் பிள்ளைகள் உடன் இருந்து கவனிப்பார்கள். ஆண் பிள்ளைகள் உடன் இருக்க முடியாமல் இருந்தாலும் உழைத்து கவனிப்பார்கள். இரண்டுமே நாம் மறக்க முடியாது. அதனால் ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க பாஸ்டர் பெண் பிள்ளைங்க மட்டும்தான் சூப்பர், ஏன்னா பாஸ்டருக்கு ஒரு பெண் பிள்ளை தான் இருக்கா என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள்.
நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை சுகபலனோடு ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஏன் பெண் குழந்தைகள் ஞாயிறாக இந்த நாளை நாம் ஆசரிக்கிறோம்? அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினமாக ஆசரிக்கிறபடியினாலே இந்த நாள் நமக்கு பெண் குழந்தைகள் ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். எனவே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து 3 பகுதிகளிலிருந்தும் 3 சிந்தைகளை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு முற்படுவோம். 3 பகுதிகளும் இந்த பெண் குழந்தைகளை குறித்து தான் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த 3 பகுதிகளும் சொல்லுகின்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டு ஜெபித்து நாம் முன்னேறி செல்ல அழைக்கப்படுகின்றோம். முதலாவது யோபுவினுடைய புத்தகம் 42வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபுவினுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இந்த யோபு ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் தன்னுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுடைய நடுவிலே அல்லது ஆண் பிள்ளைகளின் மத்தியிலே தன்னுடைய மகள்களுக்கும் சம உரிமையை கொடுத்தார். எந்த வேறுபாடும் பார்க்கவில்லை. ஒரு வீட்டிலே நான் முன்னால் சென்றிருக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த பூமியெல்லாம் என் மகனுக்கு, ஏன்னா அதெல்லாம் அவளுக்கு கொடுக்க முடியாது, அவள் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறா, அங்கே உள்ளது தான் அவளுக்கு சொந்தம். எனவே பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிலவற்றை கொடுத்து நான் பிள்ளையினுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு என் மகனுக்கு மீதமுள்ளது எல்லாம் என்று சொன்னார்கள். நான் அதையும் கேட்டு கொண்டிருந்தேன். அவளிடத்திலே கேட்டேன், எல்லாத்துலேயும் அவளுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? இல்லை பாஸ்டர், என் மகனுக்கு இருந்தால் அது எனக்கு இருக்கிறத போல, பிள்ளைக்கு இருந்தால் அவள் கொண்டு போயிடுவா அடுத்த இடத்துக்கு. இந்த சிந்தனைகள் இருக்கிற காலங்கள் இது நமக்கு மட்டுமல்ல, நமக்குள்ளாக ஊறி போன ஒன்று, இருக்கிற ஒன்று. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ பெற்றோர் ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் சமமாக பார்க்கின்ற பாங்கு போங்கு நமக்கு தேவை. 2 பிள்ளைகளுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு. யோபு தன்னுடைய ஆண் பிள்ளைகள் மத்தியிலே பெண் பிள்ளைகளுக்கு சம உரிமையை கொடுத்தார். முதலாவது சிந்தனை, சம உரிமை கொடுத்து நாம் பெண்களுடைய மதிப்பை உறுதி செய்தல். சம உரிமை, எல்லா விதத்திலும் சம உரிமையை பெற்றோர் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். சம உரிமை கொடுக்க வேண்டும். அப்படியானால் இந்த சம உரிமையை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு முறை ஒரு பெற்றோர் தன்னுடைய மகனுக்கு சாப்பாட்டில் முட்டை வைத்து கொடுத்தாங்க. ஆனால் மகளுக்கு முட்டை கொடுக்கவில்லை. உடனே அந்த பிள்ளை அப்பாவிடத்திலே அம்மாவிடத்திலே கேட்கும்போது, எனக்கு ஏன் அம்மா முட்டை கொடுக்கல? அதுவும் அன்னை வேலைக்கு போகிறான், அவனுக்கு உடம்பு பலனாக இருக்க வேண்டும், நீ முட்டை சாப்பிட்டா உனக்கு தொந்தி போட்டுரும், நீ உடம்பு பெருசாகிரும், அதனால் முட்டை ரொம்ப சாப்பிடக்கூடாது. இப்படி சொல்கிற ஒரு அனுபவத்தையும் நாம் தாண்டி வந்திருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைக்கு முட்டை கொடுத்தா எந்த பிள்ளைகளும் வாங்கிறதில்ல, வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். அந்த ஒரு நிலைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்வது ஏதோ கற்பனையோ அல்லது கதையோ அல்ல, நம்முடைய நடைமுறை வாழ்வினுடைய கடந்த கால அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகள். அப்படியானால் யோபு தன்னுடைய எல்லா நிலைகளிலும் தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளுக்கும் 7 ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சம உரிமையை கொடுத்தார், சம பங்கை கொடுத்தார். அந்த 3 பெண் பிள்ளைகளுடைய பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அழகான பெயர். இங்கே யாருக்காவது எமிமாள், எமிமா நல்ல ஒரு அழகான பேர். எனவே தான் அந்த எமிமாள் பேர் சிலர் வைப்பார்கள். எனவே யோபுனுடைய பெண் பிள்ளைகளுக்கு 3 பேருக்கும் பேர் வைத்திருக்கிறார்கள். அந்த பேர் என்ன? 14வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். யோபு 42 14வது வசனத்தை கவனிங்க. மூத்த மகளுக்கு எமிமா, மூத்த மகளுக்கு எமிமா என்றும், 2ஆம் மகளுக்கு கெட்சியாள். புல்லுவலையில் கெட்சியாள் பேரில் நல்ல பேர், கெட்சியாள்
எமிமா, எமிமாள், கெட்சியாள். மூன்றாம் மகளுக்கு கெரேனாப்பு என்று பெயரை வைத்தார். இந்த எமிமாள் என்று சொன்னால் புறா என்ற அர்த்தம். உன்னத பாட்டினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, அந்த எமிமா என்று பெயரை வைத்து அவ புறாவை போன்று கபடமற்றவள். நம்ம புறாக்களை போல கபடமற்ற பெண் பிள்ளைகள். எமிமா. கெட்சியாள், கெட்சியாள் என்று சொன்னால் சங்கீதம் 45:8 சொல்கிறது, அது இலவங்கம், ஒரு வாசனை பொருள். கெட்சியாள் குடும்பத்திலே வாசனை வீசுகிறது. பெண் பிள்ளைகளினால் வாசனைக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். கெரேனாப்பு அப்படின்னு அர்த்தம் என்ன? எண்ணெய் கொம்பு, அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற தைல குப்பி. 1 சாமுவேல் 16:1 சொல்கிறது, தைல குப்பிகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பிள்ளைங்களை போல சௌந்தரியமான பிள்ளைங்க இல்லை. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இந்த யோபுனுடைய நோய் தீர்ந்ததாக எந்த இடத்திலும் எழுதப்படவில்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா, யோபுனுடைய நோய் தீர்ந்ததாக அந்த பகுதியிலே எங்குமே சொல்லப்படவில்லை. அவருடைய நோய் தீர்ந்தது. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார், இரண்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த செய்தி வருகிறதை ஒழிய அவருடைய நோய் தீர்ந்ததாக எந்த இடத்திலும் எழுதப்படவில்லை. அப்படின்னா இந்த யோபுக்கு வந்த நோயை யோசிச்சு பாருங்க. உடலில் கொப்பளம், பலகீனம், உரு தெரியாமல் இருக்கிறார், பார்க்க அருவருப்பு. ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படி அல்ல, பெற்றோரை போல அல்ல. பெற்றோருக்கு நோய் இருந்தது, பிள்ளைகள் சௌந்தரியமான பிள்ளைகள், ஆசீர்வாதமான பிள்ளைகள். அதுதான் கர்த்தருடைய ஈவு, அதுதான் ஆண்டவருடைய ஈவு. என் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில ஏழை குடும்பத்தில் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான குடும்பம் என்றெல்லாம் யோசிக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனால் அந்த குடும்பத்திலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை அழகுபடுத்தி கொடுத்திருக்கிறார். அழகு என்பது வெறும் உடல் ரீதியான அழகு என்பதை விட சாட்சியின் வெளிப்பாடாய் இருக்கிறது. அந்த பிள்ளைகளின் வாயிலாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த யோபு செய்த காரியம் என்ன? எல்லாருக்கும் சம உரிமை தான், அதில் வேறுபாடு இல்லை. சம உரிமை கொடுத்து பெண் குழந்தைகளினுடைய மதிப்பை உறுதி செய்வோம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் 2வது பகுதியாக படிக்க கேட்ட வேத பகுதி இருக்கிறது. அந்த பகுதி சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கவனியுங்கள். அந்த வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். இப்ப ஒரு பெண் இருக்கிறாள், சுய உரிமை இல்லாத பெண். சுய உரிமை கிடையாது. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போனோம். இந்த ஜெபம் பண்ணுகிற இடம் என்ன? அன்றைக்கு அப்போஸ்தலராகிய பவுலார் ஊழியம் செய்த நாட்களிலே அன்றைக்கு யூத ஜெபாலயங்கள் 2 இடங்களில் முக்கியமாக கட்டப்பட்டது. ஒன்று நதி ஓரமாக, இன்னொன்று கடற்கரை ஓரமாக, அல்லது நாம் சொல்லக்கூடிய கடல் என்று சொல்கிறதை விட காயல் என்ற நிலையிலே அதற்கு பக்கமாக கட்டப்பட்டது பட்டணங்கள் தான். எனவே இந்த இடங்களில் ஜெப ஆலயங்கள் கட்டப்பட்டது. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போனோம். ஆற்றங்கரைக்கு போனோம்னா, ஆற்றங்கரைக்கு போனார்கள் என்றால் அங்கு ஜெப ஆலயம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு போகும்போது ஒரு பெண் சுய உரிமை இல்லாத நிலையிலே தென்பட்டாள். நண்புக்குரியவர்களே, சுய உரிமை கொடுத்து பெண் குழந்தைகளுடைய மதிப்பை உறுதி செய்தார் யோபு. ஆனால் இப்பொழுது உரிமையை கொடுத்து பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதி செய்கின்ற பவுலை குறித்தும் நாம் படிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன? இங்கே இந்த ஜெப ஆலயத்திற்கு நாங்கள் ஜெபிக்கும்படிக்கு போகும் பொழுது
அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? குறி சொல்லுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். குறி சொல்லுகிறா. ஏன் குறி சொல்லுகிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த வசனத்தை கவனிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இந்த குறி சொல்லுதல் என்று சொல்வது அன்றைக்கு இருந்த இந்த யூதருக்கும் கிரேக்கருக்கும் இருக்கின்ற ஒரு வழிபாட்டு முறைமை. இந்த கிரேக்கர் என்ன செய்வார்களாம்? கடவுளை குறிப்பதற்காக உன்னதமானவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கிரேக்க தத்துவ ஞானங்கள் பரவி கொண்டிருந்த நேரம். எனவே கிரேக்கர் தன்னுடைய கடவுளை குறிக்க உன்னதமானவர் என்ற பெயரை பயன்படுத்துவார்கள். மறக்கக்கூடாது. அதனால தான் இந்த உன்னதமானவர் என்ற வார்த்தை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அன்றைக்கு சங்கிலிகளினால் கட்டப்பட்ட பிசாசு பிடித்திருந்த லேகியோன் என்ற பிசாசோடு கூட இருந்த பிடித்திருந்த இந்த மனிதன் சொல்கிறார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். பிசாசு ஆண்டவரை குறித்து சொல்லும் போது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். இதை கிரேக்கர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை உன்னதமானவர், உன்னதமானவர். எனவேதான் இந்த பெண் என்ன செய்கிறாளாம்? குறி சொல்லுகிறவள். எப்படி குறி சொல்லுகிறாள்? அவர்கள் இப்பொழுது அந்த ரட்சிப்பின் செய்தி எப்படி வரும் என்று கிரேக்கர்கள் புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால், கடவுளிடத்திலே சென்று தன்னை ஒடுக்கி, கடவுளிடத்திலே தன்னை அர்ப்பணித்து, கடவுளுக்கு நாம் நேருகின்ற நேர்ச்சைகளை எல்லாம் நிறைவேற்றி கடவுளுடைய திட்டத்தை பெற்றுக்கொண்டு அறிவிப்பது. இதுக்கு ஒரு முதலாளி போல ஒருவரை அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவளை அடிமையாக வைத்து இவளை ஒடுக்குதலுக்கு உட்படுத்தி கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று அதை கேட்டு அந்த அர்ப்பணிப்பை ஒரு கடவுளிடத்திலே சேர்ந்து அதன் பிற்பாடு மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு குறி சொல்லுகின்ற அனுபவம். இவள் சுயமாக உரிமை இல்லை, சுயமாக வழிபடுவதற்கு உரிமை இல்லை, சுயமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உரிமை இல்லை. இந்த பெண்ணை இப்பொழுது பவுல் சந்தித்து சொல்லுகிறார், நீ இவளை விட்டு இந்த பிசாசு போகட்டும், இந்த ஆவி போகட்டும். என் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சுய உரிமையை கொடுத்து இப்பொழுது ஆண்டவருடைய விடுதலை பணிக்காக இந்த பெண்ணை இவர்கள் தெரிவு செய்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பெண் குழந்தைகளுடைய மதிப்பை சுய உரிமை கொடுத்து உறுதி செய்யுங்கள். சுய உரிமை. ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு சுய உரிமை அற்றவராய், ஆண்டவரை அண்டி சேர்வதற்கு சுய உரிமை இல்லாதபடிக்கு இந்த கிரேக்க தத்துவ ஞானங்களுக்குள்ளாக அகப்பட்டு தன்னை ஒடுக்கி, இன்னொருவருக்காக தன்னை ஒடுக்கி அர்ப்பணம் செய்து பொருத்தனைகளை நிறைவேற்றி ஆண்டவருடைய அருளை பெற்று மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு குழுவினருக்காக பயன்படுத்தப்பட்ட பெண். அப்படியானால் சுய உரிமை கொடுத்து அவருடைய மதிப்பை உறுதி செய்யுங்கள். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம் மூன்றாவது பாடமாக படிக்க கேட்ட பகுதி. மத்தேயு 15:28 அந்த வசனத்தையும் வாசியுங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றாள். இங்கே ஒரு வாழ்வு உரிமை மறுக்கப்பட்ட பெண்ணை குறித்து நாம் படிக்கிறோம். வாழ்வு உரிமையை மறுக்கப்பட்ட பெண். அந்த வாழ்வு உரிமை மறுக்கப்பட்ட பெண் யார்? கானானிய பெண்ணினுடைய மகள். வாழ்வு உரிமை இல்லை. ஏன் வாழ்வு உரிமை இல்லை? முதலாவது மத்தேயு 15:22 சொல்லுகிறது, அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். எது பிசாசு, எது கொடிய வேதனைப்படுகிறது? யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்தில் பிசாசு என்பது என்ன? என்பது பிசாசினுடைய கிரியைகள், தீயோனுடைய கிரியைகள். அந்த பிசாசினுடைய கிரியைகள் என்பது என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று, இவள் கானானிய பெண் என்று யூதர்களால் ஒதுக்கி பார்க்கப்பட்ட பெண்.
பிரியமானவர்களே, இனத்தினால் வாழ்வுரிமை இழந்திருக்கிற பெண், இன்றைக்கும் இனங்களை வைத்து வாழ்வுரிமை மறக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய மிஷினரிகள் வந்தபடியினாலே நம்ம எல்லாரும் சம உரிமை பெற்றிருக்கிறோம். முன் நாட்களிலே ஒருவர் இனத்தின் அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டு மருத்துவம் பார்க்க முடியாமல் வேதனையோடு இருந்த சூழல்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். வரலாறுகள் அவைகளை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இந்த பெண் இனத்தினால், இனம் என்கிற அந்த தீமையாகிய பிசாசினுடைய தன்மையினால் கொடிய வேதனை படுகிற பெண், இனத்தினால் ஒதுக்கப்பட்ட பெண். இரண்டாவதாக அந்த பகுதி சொல்கிறது சமூக ஒடுக்குதல், ஏளனம். இந்த யூதர்கள் பிற இனத்தவரை நாய்களுக்கு ஒப்பிட்டு பேசினார்கள். அந்த பகுதியை தொடர்ந்து நீங்க படிச்சா ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். ஆண்டவர் கேட்காதவரை போல போனார், கேட்கவே இல்லை. பின்தொடர்ந்தார், விடவில்லை. மீண்டும் கேட்கிறார், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல. அர்த்தம் என்ன? ஆண்டவர் நாய் என்று சொல்லலை. ரொம்ப கவனிங்க. நம்ம ஏசப்பா நம்ம நாய் என்று சொல்லுவாரான்னு யோசிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லவில்லை, நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. இந்த நாய்க்குட்டிகள் என்று சொன்னால் பெட் டாக், நமக்கு செல்ல குட்டி, செல்ல பிராணி. சில வீட்டுக்கு போகும்போது நாய்களை தூக்கி வாயோடு வச்சு தடவிட்டே இருப்பாங்க, கொஞ்சிட்டே இருப்பாங்க, தப்பில்லை. ஆனால் அன்பான பிள்ளைகள் நாய்களையும் பூனைகளையும் தூக்கி தோளில் போட்டும் வாயில் கொண்டு போய் முத்தம் கொடுத்தும் கொஞ்சம் கூடாது. பிள்ளைங்க இருக்கீங்களா? கொஞ்சறவங்க இருக்கீங்களா? சரி, யோசிச்சிங்க. ஏன்? உங்கள் சாப்பாட்டில் என்ன வரும்? அதனுடைய முடிகள் எல்லாம் போய் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா பிறகு உங்களுக்கு நோய்களும் பிரச்சனைகளும் வரும். அதனால் நம்ம நாய்க்குட்டிகளை கொஞ்சுவதும் விளையாடுவதும் தவறு அல்ல, ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு பிஸ்கட்டை ஒரு கடி அதுக்கும் கொடுத்து நீங்களும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அன்பை மனதிலே வைத்திருங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல. செல்ல பிராணியா இருந்தாலும் அது ரொம்ப உயிரான பிராணி தான். ஆனா என் பிள்ளைக்கு வச்சிருக்கக்கூடிய சாப்பாடை அவ ஸ்கூல்ல இருந்து ஓடி வருவா, அவ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க ஓடி வருவா, அந்த சாப்பாடை எடுத்து செல்ல பிராணியா இருந்தாலும் நான் அதுக்கு கொடுக்க மாட்டேன், கொடுக்க கூடாது. நீ செல்ல பிராணியா இருந்தா கூட நான் அப்படி செய்யலாமா? பிள்ளைகளுடைய அப்பம். பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த பிள்ளைகள் என்று யார் என்ற கேள்வியும் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், காணாமல் போன ஆடுகள். இஸ்ரவேலில் கை இல்லாத மனுஷன் இருக்கான், காது இல்லாத மனுஷன் இருக்கான், நடக்க இயலாத மனுஷன் இருக்கான். அவர்களை இஸ்ரவேலிலும் யூதர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், சாபம் பிடிச்சவங்க என்று. அந்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க, காணாமல் போன ஆடுகள். அவர்களோடு கூட இந்த கானாரிய பெண்ணையும் ஒன்றிணைத்து கொள்ளுகிறார். அவங்க தான் ஐயா செல்ல பிள்ளைங்க. செல்ல பிள்ளைங்க, பலகீனம் அடைந்த பிள்ளைங்க தான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைகள். எனவே தான் இங்கே வாழ்வுரிமை மறுக்கப்பட்ட இந்த பெண்ணிற்கு வாழ்வுரிமையை கொடுக்கிறார். இனத்தினால் வாழ்வுரிமை மறுக்கப்பட்டு, சமூக ஒடுக்குதல்களினால் வாழ்வுரிமை மறுக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு இப்ப ஆண்டவர் வாழ்வை கொடுக்கிறார். அந்த நேரமே அவள் சுகமானாள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெண் குழந்தைகள் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். வீட்டில் போன உடனே உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கூப்பிட்டு பெற்றோர் முத்தம் கொடுங்க. எங்களுக்கு ஆண்டவர் தந்த பொக்கிஷங்கள் என்று நினைத்து கொள்ளுங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, பெண் குழந்தைகள் ஞாயிறு தினமாக்கிய இன்றைக்கு சம உரிமையை கொடுத்து உறுதி செய்வோம். சுய உரிமையை கொடுத்து உறுதி செய்வோம். பிள்ளையை யோசிக்க விடுங்க. நம்முடைய யோசனை பிள்ளைகிட்ட திணிக்கிறதை விட பிள்ளையை சிந்திக்க விடுங்க, யோசிக்க விடுங்க. மூன்றாவதாக வாழ்வுரிமையை கொடுத்து பிள்ளைகளுடைய மதிப்பை உறுதி செய்து கொள்வோம். ஏதோ ஒரு இனம் தடையாக இருக்கிறது இல்லை, ஏதோ சமூக ஒடுக்குதல்கள் தடையாக இருக்கிறதில்லை. எல்லாவற்றையும் கடந்து வாழ்வுரிமையை கொடுத்து பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதி செய்வோம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு தங்கி இருக்கட்டும். பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை வைத்துங்க. பெண் குழந்தைகள், சரி, ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆண் குழந்தைகளை வைத்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண் குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு உங்களுடைய குடும்பங்களோடும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை பெருகச் செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை தியானித்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவிலே நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை வாயிலாக யாவரும் எழும்பி நின்று சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமன். உட்காருங்கள். வருகின்ற வாரத்திலே புது வயதில் பிரவேசித்து ஆண்டவரை துதிக்கின்ற நம் பாசமுள்ள சகோதர சகோதரிகள் 17ஆம் தேதி சகோதரி ஜே ஸ்டெஃபி ஏஞ்சல், 17ஆம் தேதி சகோதரர் ஏ அருமை நாயகம், 18ஆம் தேதி ஆர் ரெனிஷா, தந்தை பெயர் சகோதரர் பி ராஜன், 20ஆம் தேதி சகோதரி வி ஜெயனம்மாள், 20ஆம் தேதி சகோதரி ரேகா, 20ஆம் தேதி சகோதரி ருஷ்மி கிசிஞ்சர், 21ஆம் தேதி சகோதரர் கோபாலன், 22ஆம் தேதி சகோதரர் பிராங்கலின் குமார், 23ஆம் தேதி சகோதரி ராணி பரிமளா, 23ஆம் தேதி சகோதரர் ஏ பிரபன் ஆகியோர் புதிய வருடத்தில் பிரவேசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து புதிய வருடத்திலும் மேன்மைகளை நன்மைகளை நிறைவாக தந்து வழிநடத்துவாராக. அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சபையின் சார்பாக மகிழ்ச்சியோடு கூறுகின்றோம். நன்மையால் வருடத்தை சூட்டும் நல்ல நாதம் பாரம் பாடுகின்றோம். இறையாசி என்று வாழ்விலொழிக்க இறை நாமம் வேண்டி ஜெபித்திடுவோம். வாழ்த்தி பாடுவோம் சபையாய் ஒன்று கூடி பாட்டி பாடுவோம் இன்று போல் என்றும் வாழ. புத்த புதிய கிருபைகள் இவர் வாழ்விலே புதிய வயதில் பெற்று என்றும் வாழ்ந்திட புண்ணியராம் இயேசுவை பற்றி கொண்டு புகழாத்தெழுந்து வாழ வாட்டுவோம். பாடுவோம் சபையாய் ஒன்று கூடி வாழ்த்தி பாடுவோம் இன்று போல் என்றும் வாழ. ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபை உள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே தந்திருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, சாட்சியின் பிள்ளைகளாய் கர்த்தர் நடத்துகிறீர். தகப்பனே, இந்த நாளிலும் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அருள் புரிந்திருக்கிறீர். புதிய வருடத்திலும் பிரவேசிக்கின்ற அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். புதிய வருடம் அனைவருக்கும் மேன்மையும் ஆசீர்வாதமும் நன்மையும் நிறைந்ததாக இருக்க
எங்கள் ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமன். இப்பொழுது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சபை குழு தீர்மானத்தை அன்புக்குரிய சபையின் செயலாளர் படிப்பார்கள். தொடர்ந்து சபையினுடைய வரவு செலவுகளை குறித்த சுருக்கத்தை அன்புக்குரிய சபையின் கணக்கர் அவர்கள் படிப்பார்கள். நவம்பர் 2024 நவம்பர் 2024 சபை செயற்குழு கூட்டம் 10-11-24 ஞாயிற்கால ஆராதனைக்கு பின் சபை போதகர் அருள்துறை எஸ். கிரீஷ்குமார் தலைமையில் ஆரம்பமானது.
ஆராதனை முடிந்து பாடகர் குழு பயிற்சி நடைபெறும். பிற்பகல் 2 மணிக்கு பக்தி முயற்சி சங்கத்தினுடைய பேராய அளவிலான தேர்வு நடைபெறும். எனவே பிள்ளைகள் காலையிலே நீங்கள் ஆராதனை முடிந்த பிற்பாடு ஆங்காங்கு உங்களுடைய குழு தலைவரை சந்தித்து நீங்கள் எல்லாவற்றையும் படிக்க உங்களை நினைவுபடுத்துகின்றேன். பஜனை ஊழியங்கள் நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்தன. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறுகின்றோம். நேற்றைய தின இரவு உணவை சகோதரி விமலா சுகந்தி யோசலன் அவர்களுடைய குடும்பத்தினர் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, நம்ம வீட்டு கல்யாணம் மிக சிறப்பாக பேராயருடைய தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற்றது. அதில் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்க சார்பாக 4000 ரூபாய் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். கார்த்திகை இந்த மாதம் முழுவதும் ஏற்கனவே நாம் படிக்க கேட்டபடி 7:30 மணிக்கு மாலை ஆராதனை உண்டு. நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து பஜனை ஊழியங்களும் நடைபெறும். பஜனை ஊழியங்களிலே நீங்கள் இரவு உணவு கொடுக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் தெரிவிக்கவும் அதற்குரிய நாட்கள் உங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுக்கப்படும். ஆண்டவருடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்மஸ் கால நாட்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நம்முடைய நல்ல பழக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவரிடத்திலும் DMBB புழுவப்பாடி பணித்தளத்திலும் மற்றும் நமது சபையிலும் தேவையுள்ள மக்களுக்கு நாம் இணைந்து உதவிகளை செய்வோம். இந்த நல்ல பணிகளுக்காக கிறிஸ்மஸ் நலத்திட்ட உதவிகளுக்காக சபை செயலர் சகோதரர் வி சாமுவேல் அவர்கள் 2500 ரூபாய் மற்றும் கோயில் பிள்ளைகளுக்கு ஒரு செட் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறார்கள். அதே போல் புழுவப்பாடியினுடைய ஊழியர் குடும்பத்திற்கு சகோதரர் அருள் ஞானராஜ் அவர்கள் ஒரு செட் ஆடையை வாங்கி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றிகளை கூறுகின்றோம். இன்னும் உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களையும் காணிக்கையும் தர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு அனைவருக்கும் வழக்கத்தின்படியான தேநீர் வழங்கப்படும். இந்த நாடினுடைய தேநீரை நம்முடைய பாசத்திற்குரிய பிள்ளைகள் பிரின்சிலின் ஃபெலிக்ஸ் அஜிதா குடும்பத்தினர் நமக்கு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அன்பான குடும்பத்திற்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது நாம் படிக்க கேட்டபடி நம்முடைய சபை ஆண்டவர் அழகுபடுத்தி கொடுத்தார். இந்த சபையிலே முன்பக்கத்திலே இருக்கிற வாசல்களை மட்டும் நாம் போட்டு, அதே போல் ஆண்டவர் நமக்கு சபையினுடைய கால் அன்றைக்கு மழை பெய்த போதுதான் அதனுடைய நிலையெல்லாம் நமக்கு தெரிந்தது. எனவே அந்த காலையும் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம யாரையும் நம்மால் இயன்றதை கொடுப்போம், இணைந்து செய்வோம். செய்தால் கர்த்தர் நம்முடைய சபைக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு காலை கட்டுவதற்கும் ஆண்டவர் அருள் புரிவார். எனவே அதற்கான பொது சபையை நாம் ஜனவரி மாதத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடி அதை எப்படி நாம் சீரமைக்கலாம் என்று யோசிப்போம். நாம் எல்லாரும் இணைந்து நாம் கொஞ்சம் காணிக்கைகளை கொடுத்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் அதை பழுது நீக்கி அதை சீரமைத்து நம்முடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்த முடியும். இதற்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமத்திலே நாம் இணைந்து உழைப்போம். ஆண்டவருடைய கிருபை அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இப்பொழுது பாடகர் குழுவினர் பாடல் பாட ஆண்டவருக்கு மகிமையாக காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். 897வது பாடல். தலைவனே அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 இன்றும் என்றும் அமைதி 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 இன்றும் என்றும்
நடப்பவர் வைப்பது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவார், அருளின் பயிரை அறுத்திடுவார். அன்பு மொழியை விதைத்திடுவார், அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி 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 இன்றும் என்றும் அமைதி அமைதி. தெய்வமை இறைவா என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாயாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 இன்றும் என்றும் அமைதி 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 இன்றும் என்றும் அமைதி. உறவை பேணியே உரிமைகள் காத்தார் அமைதி அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தார் அமைதி அமைதி. ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோ, வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோ. ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோ, வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோ. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி 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 இன்றும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமை இறைவா என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாயாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 இன்றும் என்றும் அமைதி 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 இன்றும் என்றும் அமைதி இன்றும் என்றும் அமைதி. ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளையும் தந்து நடத்துகின்ற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பேரருளை பெற்றிருக்கிற நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து சொந்தமாக்கி இருக்கிறோம். இவைகளை நினைவு கூர்ந்து எங்களை அர்ப்பணிப்பதன் அடையாளமாய் காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்திருக்கிறோம். பை காணிக்கையாய், ஸ்தோத்திர காணிக்கையாய், பிறந்த நாள், திருமண நாள் நன்றி காணிக்கையாய், பொருட்கள் காணிக்கையாய், நற்செய்தி பணிக்கான காணிக்கையாய், பல நிலைகளில் காணிக்கைகளை படைத்திருக்கிற அனைவரையும் அவர்கள் படைத்த காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 290வது கீர்த்தனை பாடலை நாம் யாவரும் ஆராதனையினுடைய நிறைவருக்காக எழுமி நின்று சேர்ந்து பாடுவோம். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைக்கலனே.
நம்பிக்கையோடு இப்பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆவலாய் சிறுமை தாட்சியடை இலானே ஆத்துமல் தன்னை குளிர பண்ணி அடியே கால்களை நீதியனும் தீட்டிய பாதை அது நிமித்தம் மிகவும் சுகமாய் நடத்துகிறார். தேவப்பிதா எந்தன் மீட்பனல்லோ சிறுமை தாட்சியடை இலானே சாயிடல் கொள்ள இறங்கிடினும் சத்தும் தீங்கு கண்டாஞ்சீனி வானபரன் என்னோடிருப்பா வளைதடியும் கோருமை தேக்கும். தேவப்பிதா எந்தன் மீட்பனல்லோ சிறுமை தாட்சியடை இலானே பகைவர்க்கெதிரே ஒரு பாந்தி பாங்காயன கந்தி படுத்தி சுகதையிலம் கொண்ட தலாயி சுகமாய அபிஷேகம் செய்குவார். தேவப்பிதா எந்தன் மீட்பனல்லோ சிறுமை தாட்சியடை இலானே ஆயுள் முழுவதும் என் பாற்றம் அருளும் நலமுமாயிரப்போ நீயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவப்பிதா எந்தன் மீட்பனல்லோ சிறுமை தாட்சியடை இலானே ஜெபம் செய்வோம். பெண் குழந்தைகள் ஞாயிறாகிய இந்த நாளிலே பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதி செய்தல் என்ற சிந்தனை பொருளின் அடிப்படையில் சம உரிமை கொடுத்து பெண் குழந்தைகளின் மதிப்பை யோபு உறுதி செய்ததை போல சுய உரிமையை கொடுத்து பெண் குழந்தைகளின் மதிப்பை ஆண்டவருடைய ஊழியக்காரர் பவுலார் உறுதி செய்ததை போல வாழ்வுரிமையை கொடுத்து பெண் குழந்தைகளின் மதிப்பை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதி செய்ததை போல ஆண்டவரே நாங்களும் அன்போடு ஐக்கியத்தோடு ஒவ்வொருவரையும் சமமாக நடத்தவும் சுய உரிமையை கொடுக்கவும் வாழ்வுரிமையை கொடுக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு ஆற்றல் தர ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய செயல்களும் சிந்தைகளும் பரிசுத்தம் உள்ளவைகளாக இருக்கட்டும் சுவாமி. ஒருவருக்கொருவர் அன்பிலே சமாதானத்திலே ஐக்கியமாய் முன்னேற ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்களுடைய திருச்சபை ஆண்டவருடைய சாட்சியின் திருச்சபையாய் தொடர்ந்து வளர எங்களுக்கு அருள் செய்ய ஜெபிக்கிறோம். ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவரையும் பலப்படுத்துவீராக. ஆலயத்திலே வந்து பங்கு பெற இயலாமல் அங்கங்கு காணொளி வாயிலாக பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களோடு உம்முடைய கிருபை தங்க வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அயல் நாட்டிலே இருக்கிற பிள்ளைகள், பல இடங்களிலே தங்கியிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும்
ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். குறைகள் இருந்தால் தயவாய் பொறுத்தருள்வீராக. இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியாரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் நிலையாய் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே